ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இது வந்து செவ்வாய்க்கிழமை. நாங்கள் குரங்கணி கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து 8ஆம் நாள் பொங்கல் வைப்பாங்களாம். அதனால் இங்கே வந்து எங்கள் குழந்த ஒய்ஃப் வந்து அவங்க குழந்தைக்காக ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுருந்ததுனால அங்கே கொலக்கட்டை அவிக்கலாம்னு சொல்லிட்டு சித்தி எல்லோரும் சேர்ந்து நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம், செம கூட்டம். நான் இது வந்து கோயிலுக்கு ஒரு தடவை வந்திருக்கேன். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எங்கள் சின்ன அத்தை கூப்பிட்டு வந்தாங்க, தேவியத்தை. ஐயோ, அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொலக்கட்டைலாம் விதவிதமாக நாங்கள் செய்வோம். அதை வேறு ஆம்பளைங்க கண்ணில் படாமல் பார்த்து சாப்பிட்ணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த இதுதான் பார்த்துக்குவாங்க. ஆனால் இது வந்து வீட்டில் வச்சு செஞ்சால் தான் அதை வந்து ஆம்பளைங்க கண்ணில் படாமல் பார்த்து சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. கோயிலில் வச்சு செஞ்சது வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் முதல்ல எடுத்தும் விளக்கு தான் பிடிக்கணும். அந்த விளக்கு பிடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து விளக்க தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் போடணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுவும் அந்த விளக்கில் வந்து என்ன இருக்கணும்னா, ஏதாவது ஒரு உருண்டை வந்து அதுக்குள்ளே கிடந்ததுன்னா ரொம்ப நல்லதுன்னாங்க. நாங்கள் அதில் பார்த்துக்கோங்க, எடுக்கவும் அந்த உருண்டை எடுக்கவும் பார்த்தா என்னது இருந்துச்சுன்னா, ஒரு தேங்காய், ஒரு உருண்டை, இன்னொன்று என்னவோ ஒன்று கிடந்துச்சு. எல்லாமே 3 இதாக கிடந்துச்சா. எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லபடியாக அம்மா வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம். இது ஆக்சுவலி ஔவையாருக்கு தான் இதெல்லாம் படைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி தெரியாத டீட்டெயிலு. பார்த்தீங்களா, நான் அம்மிக்கல், உரல், இன்னொன்று இந்த உச்சா கிடையாது பண்ணியிருக்காங்கல்ல, அது விறகு கட்டை. இது வந்து விறகு கட்டைக்கு தான் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக. அதனால் வந்து அதுவும் ஏதோ ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தி சொன்னாங்க எங்களுக்கு. ஆனால் குரங்கணி கோயிலுக்கு நான் ரொம்ப நாள் கழித்து போகிறதுனால அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இனி அடுத்த வருஷமும் போகும்போது கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பவும் போயிடணும். அப்புறம் பூக்கூடெல்லாம் செஞ்சுருந்தாங்க, இன்னொரு பெரியம்மாலாம் செஞ்சுருந்தாங்க. ஐயோ, அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. நானும் உட்காந்து விதவிதமாக செய்கிறேன்னு சொல்லிட்டு குட்டி விளக்கு, அம்மிக்கல், உரலுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சின்ன பிள்ளைங்கள்லாம் ஐஸு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மண் அங்கே பக்கத்தில் மண்ணாக கிடக்குன்னு சொல்லிட்டு மண்ணில் வேறு ஒரே விளையாட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம். அப்புறம் குலுக்கி சர்பத்தை நாங்கள் குடித்தோம். நான் வந்து க்ரீன் குடித்தேன், அவள் வந்து மேங்கோ குடித்தா குழந்தைக்கு. அதுக்கப்புறம் கொலக்கட்டை வச்சு அங்கேயே சாமி கும்பிட்டுட்டு அம்மாவை வந்து பார்க்க முடியல எங்களுக்கு, ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. இவங்க வேறு காரில் வந்தது வந்து வேறு ஆஃபருக்கு போக வேண்டியிருக்கு 2 மணிக்கு அப்படிங்கிறதுனால வேகமாக நாங்கள் சும்மா வெளியே நின்று வெளியே உள்ளக்க வர போனோம். பார்க்க முடியாமல் நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதுக்குன்னு கடவுள் அம்மா வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சப்பரம் வந்துச்சு. சப்பரம் அப்படியே நாராயணசாமியும் எல்லா அம்மாவும் சேர்ந்தாப்புல எங்களுக்கு வந்து தரிசனம் கொடுத்தாங்களா. அது வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களையும் கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து இது வந்து கொலக்கட்டையில் நாங்கள் போட்ட தண்ணியில் வந்து வெல்லம்லாம் போட்டு கொடுப்பாங்க. இது வந்து நாங்கள் வெல்லம் போடாமல் குடித்தோம். பக்கத்துலலாம் வெல்லம் போட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால எங்களுக்கு அந்த டீட்டெயிலாம் தெரியல. அதனால் இருக்கிறத குடிச்சிட்டு நாங்கள் எழுந்திரிச்சோம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வரும்போது இதை வந்து தொடர்ந்து 3 வருஷம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது மேலே வந்து இந்த இதெல்லாம் அலங்காரம்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய தொட்டில் கட்டி தொங்க போட்டிருந்தாங்க. அப்புறம் கை கால்லாம் போட்டாங்க. நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதோ ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு போன ஃபீலிங்ஸ் தான் எனக்குலாம் வந்துச்சு. இந்த குட்டியோட அலப்பறையெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், பாருங்களேன். செம க்யூட்டாக பேசுகிறதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த விளக்கு வேறு இருந்துச்சு. அந்த அம்மா அந்த சப்பரம் கொண்டு வரவும் விளக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக இருங்க.